ஏமா சௌந்தர்யா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஆனால் என் வாழ்க்கையிலேயே உன்ன மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு பொண்ணை நான் பார்க்கலமா. அதாவது உன்னுடைய மைலேஜுக்காக இன்னொருத்தவங்க பிரச்சனையில் நீயே போய் தலையிடுவ. அதில் போய் நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணி அது பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியாக மாறும். வெளியில் உடனே உனக்கு சொம்படிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து இருக்கும். வீக்கெண்டில் மூஞ்சை பார்த்தாலே எல்லாம் வந்து கிளாப் பண்ணுவானுங்க. ஸோ நீ அடுத்தவங்களுடைய விஷயத்த உன்னுடைய மைலேஜுக்கு நீ யூஸ் பண்ணிப்ப. யூஸ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை ஃப்ரெண்ட்ஷிப்பால் கட்டி போட்டுட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியலைங்க, இல்லைனா வந்து நான் கிழிச்சு அப்படியே நாத்து நட்டிடுவேங்கன்னு சொல்லி அவங்களே நீ நாமினேட்டும் பண்ணுவேன். நாமினேட் பண்ண சரி ஓகே, அதோட மூடிக்கிட்டும் வேலையை பார்க்க வேண்டியதானே. சுத்தமா வந்து கேப்பே விடாம புலம்பிக்கிட்டே இருக்கிறிய ஜாக்லினை பத்தி. என்ன உனக்கு? இல்லை எனக்கு புரியலை. இன்னைக்கு ஃபுல்லாவே முழுக்க முழுக்க இவங்க வந்து பண்ண ஒரே விஷயம் அப்படின்னா ஜாக்லினை பத்தி புலம்புறது தான். ஜாக்லின் அப்படி என்ன பண்ணாங்க சௌந்தர்யாவுக்கு? இது வரைக்கும் நீ ஜாக்லின் வந்து உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. சீரியஸா சொல்றேன், ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யா பல இடங்கள்ல இந்த வீட்டில் பிரேக் டவுன் ஆகி நின்றுருக்காங்க. அத்தனை இடத்துலயும் போய் சௌந்தர்யாவுக்கு ஆறுதலா நின்ன ஒரே ஆளு ஜாக்லின் மட்டும்தான். சரியா? ஜாக்லின் இது வரைக்கும் அவங்களோட கேம்ல இன்னொருத்தவங்களை இன்வால்வ் பண்ணி அவங்க பண்ணதே கிடையாது. அன்லஸ் அன்டில் அது குரூப் கேமா இல்லாத வரைக்கும் எப்பயுமே தனித்துவமா அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க தான் எப்பவுமே இது பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க. அந்த ஓப்பன் நாமினேஷன்ல சௌந்தர்யா ஜாக்லினோட பேரை சொல்லி ஒரு காரணம் சொல்றாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அவங்க கோச்சிப்பாங்களோன்ற பயம் இருக்கு, அவங்க ரொம்ப டாமினேட்டிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஜாக்லின் வந்து நாமினேட் பண்றாங்க. இது யாருக்குமே அக்செப்டன்ஸான ஒரு காரணம் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, காலையில் ஒரு டாஸ்க் வச்சான். அந்த டாஸ்க் என்ன? கேப்டன்ஷிப் டாஸ்க். அந்த டாஸ்கில் 3 பேர் விளையாடணும். அந்த 3 பேருக்கும் சப்போர்ட்டர்ஸ் வரணும். ஏன்னா இந்த டாஸ்க் இன்னொருத்தவங்களுடைய உதவியோட விளையாடக்கூடிய ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீல் பார் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த வீல் பாரில் ஒரு சப்போர்ட்டர்ஸை வச்சு இன்னொரு சைடுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். 400 கிலோ அப்படிங்கிறது வந்து வெயிட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் அவங்களோட வெயிட் அப்படிங்கிறது பேட்ஜஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த 400 கிலோவுக்கு கிட்டத்தட்ட யார் வந்து அங்கே ஆட்களை கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ வெயிட் முக்கியம் கிடையாது, எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். 3 பேர் நிற்கிறாங்க. இந்த 3 பேரில் பிக் பாஸ் வந்து கொடுத்துட்டாரு. இந்த வீட்டில் யார் இந்த வாரத்துக்கான தலைவராக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிக் பாஸ் சொன்ன ஒரு விஷயம், கிரைட்டீரியா தான். முதல்ல முத்துக்குமரனுக்கு 2 பேர் போகிறாங்க. ஒன்று ராணவ், அதுக்கப்புறமா மஞ்சரி. இந்த சைடு ஜாக்லினுக்கு பார்த்தீங்கன்னா பவித்ரா தான் ஃபர்ஸ்டெல்லாம் போய் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் சௌந்தர்யா போகிறாங்க. அப்புறம் தீபக் வராரு. நெக்ஸ்ட் கடைசியாக ராயன் வராரு. இந்த சைடு விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா அருண், அன்ஷிதா, ஜெஃப்ரி மற்றும் ரஞ்சித் இவங்களாம் போய் நிற்கிறாங்க. யாரும் யாரையுமே கூப்பிடல. முத்துக்குமரன் கூப்பிட்டாரு ரஞ்சித்தை. முத்துக்குமரன் வாயை திறந்து ரஞ்சித் எனக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, போட்டியாளர்கள் பேசக்கூடாது, இது அவங்களுடைய சாய்ஸ், அவங்க யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசக்கூட விடலை. ஸோ சௌந்தர்யா அவங்களுடைய சுய விருப்பத்தின் காரணமாக தான் போய் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அது அப்படியே வெளியில் வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, எனக்கு விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் ஆசை. ஒருவேளை நான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா ஜாக்லின் வந்து என்கிட்ட கோச்சிருப்பா, என்னை தப்பா நினைச்சிருப்பா, என்னால் ஜாக்லின் வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு பயந்தே அதை பண்ண முடியல. ஒரு விஷயம் நம்மளால சொல்ல முடியல. ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல காரணமாக கொண்டு வந்து ஜாக்லின் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லித்தான் நாமினேட் பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீ சோறு தான் திங்கிற, சோத்துக்கு பதிலாக வேற எதுவும் லட்டியை திங்கலை. சோறு திங்கிற சௌந்தர்யா விஷாலுக்கு போய் நிற்கணும் அப்படின்னா நீ விஷாலுக்கு போய் நின்றுக்கணும். விஷாலுக்கு போய் நின்று அதுக்கப்புறமா ஜாக்லின் இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லி இருந்தால் நீங்க அதையே ஒரு காரணமா சொல்லி நாமினேட் பண்ணிருக்கலாம். இல்லையா, நீங்க இது சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினை நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கே தவிர்த்து இது ரீசன் கிடையாது. இவங்க தன்னை இண்டிவிஜுவல் பிளேயரா காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஜாக்லினை நாமினேட் பண்ணாங்க. இப்ப ஃப்ரெண்டு, கோவா கேங், அது இது குரூப்புக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சு. ஜெஃப்ரி என்ன பண்றான், நைஸா விலைக்கு போயிட்டான். இதை பார்க்குற சௌந்தர்யாவுக்கு பயம் வந்துருச்சு. ஜெஃப்ரி மட்டும் போயிட்டான், இன்னும் நம்மலாம் ஒன்றா இருந்தோம்னா நம்மளை வந்து வாரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பயந்து போய் தான் இவங்க தன்னை ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக காட்டிக்கணும்னு சொல்லி ஜாக்லின் இந்த இடத்துல நாமினேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு நீங்கள் லைவை பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். எந்த இடத்துலையுமே ஜாக்லின் வந்து சௌந்தர்யா எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணு, எனக்காக வந்து கேம் விளையாடுன்னு சொல்லி அவங்க கூப்பிடல. இது சௌந்தர்யாவுடைய சுய விருப்பமா அவங்களே போய் நின்றுட்டு கடைசியில் நீ அந்த மாதிரி நினைச்சிருப்ப அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஜாக்லின் வந்து செருப்பை கட்டி அடிக்காத குறையா ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நான் உன்னை கூப்பிட்டேனா?
நீ விஷாலுக்கு தான் போகணும்னா நீ விஷாலுக்கு போய் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே. நான் உன்னை கூப்பிடவும் இல்லை, நான் எதுவுமே பண்ணலை. நீயா வந்து நின்றுட்டு நீ எதுக்கு வந்து என்னை அவங்களுக்கு நாமினேட் பண்ணது வந்து பெரிய விஷயமா தெரியல. சொன்ன காரணம் இருக்குல்ல, எப்பயுமே சௌந்தர்யா ஜாக்லினை நாமினேட் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரே காரணம் இதுதான். அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு இது பண்ணுறாங்க, எங்களை எமோஷ்னலாக ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணுறாங்க, எங்கள் கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்க. என்ன ஜாக்லின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்தாங்களா? கேமில் போய் விளையாடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, ஏன் கூட இருங்கன்னு சொல்லிட்டு எதனா பண்ணாங்களா? கிடையாது. ஆக்சுவலாக இவங்க போட்ட ரூல்ஸ்லேயே கேமாக தான் நம்ம விளையாடணும், கேமுக்குள்ளே நட்பை கொண்டு வரக்கூடாதுன்னு தான் ரூல்ஸ் போட்டாங்க. அது ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து விஜய் சேதுபதி கூப்பிட்டு பயங்கரமாக கண்டிக்கிறாரு. அதோட அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து யாருமே போன வாரம் நடந்த டாஸ்க்ல குரூப்பாக யாரும் விளையாடல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க. ஜாக்லின் அவங்களோட தனி இண்டிவிஜுவல் கேமை தான் விளையாண்டாங்க. அதனால தான் ஜாக்லின் பெஸ்ட் பிளேயராக வந்தாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர்ல ஜாக்லினோட பேர் எப்படி வந்துச்சு? குரூப்பாக விளையாடுறதா வந்திருக்குமா? கிடையாது. ஸோ சௌந்தர்யாவை இன்க்ளூட் பண்ணி அவங்க எதுவுமே பண்ணலை. சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஜாக்லினுக்கு எதனா ஒரு சண்டை வரும் பொழுது அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க மைலேஜுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜாக்லின் ஒரு இடத்துல சண்டை போடுறாங்கன்னா வாயை மூடிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. நீ தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போற, யாரு? சௌந்தர்யா தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறாங்க. தஷிகா மேட்டரில் கூட எதுக்கு நீ அவன் அப்பாவை பற்றி பேசுகிற, அவளுக்கு அப்பா இல்லைன்னு ஒன்று தெரியாதான்னு சொல்லி இவங்க தான் சண்டைக்கு போயிருப்பாங்க. ஜாக்லின் இடத்துல வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே கயாசா மாறினது சௌந்தர்யா கத்துனதுனால தான். அதே மாதிரி ராணவ் கூட நடந்த சண்டை, அந்த ஜெஃப்ரியை போட்டு அமுக்குன அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேடம் தான் எகிரிட்டு போனாங்க அடிக்கிற மாதிரி. யாரு? சௌந்தர்யா. ஸோ ஜாக்லின் ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க முந்திக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஜாக்லின் வந்து என்ன பண்ண வச்சுட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் ஜாக்லின் கிளியரா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எந்த இடத்துலயாச்சும் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டேனா அப்படின்னு கேட்டா அதுக்கு சௌந்தர்யா என்ன தெரியுமா சொன்னாங்க? மச்சான் நீ கூப்பிடல மச்சான், ஆனா எனக்கு அப்படி தோணுது. என்ன தோணுது? ஒருவேளை இவங்க ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்காச்சும் சப்போர்ட் பண்ணியிருந்தா ஜாக்லின் கோச்சுப்பாங்களோன்னு இந்த மேடம்க்கு தோணிருச்சாமா. அதனால இவங்க வந்து நாமினேட் பண்றாங்களா? இல்லை, நாங்க என்ன எங்களுக்கு புரியலையே. உங்களுக்கு தோன்றதுக்கெல்லாம் நீங்க ஒருத்தவங்களை நாமினேட் பண்ண முடியுமா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், நான் வந்து ஒரு கொலைகாரன், ஒருத்தவங்க என்ன அப்படி நினைக்கிறாங்க, இவன் வந்து ஒரு கொலைகாரன், இவன் வந்து இவனை உயிரோட விட்டா நம்மளை கொன்றுவான், அதனால முன்னாடியே நம்ம அவனை கொன்றுவோன்னு சொல்லிட்டு நீங்க என்ன கொண்டுட்டீங்க அப்படின்னா இது லாஜிக்கா? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன. ஸோ நீங்க ஒரு இமேஜினேஷனை வச்சுக்கிட்டு என்ன நீங்க நாமினேட் பண்ண முடியுமா? சரி, நாமினேட் பண்ணிட்டீங்க, அதோடு விட்டுட்டு போக வேண்டியதானே. இப்போ ஜாக்லின் கேட்குறாங்கன்னா ஜாக்லின் கிட்ட வந்து இல்லை மச்சான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த இடத்துல போய் ஜாக்லின், இப்போ நான் என்ன கேட்குறேன், ஜாக்லின் வருத்தப்பட்டா உங்களுக்கு என்ன? ஜாக்லின் வருத்தப்படுவீங்க, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, பண்ண முடியல, டாமினேட்டிவாக இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது தேவையா? ஜாக்லின் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. அப்படி ஜாக்லின் வருத்தப்பட்டு ஜாக்லின் உங்ககிட்ட கேட்டால் அது ஜாக்லினுக்கு தானே பேக் ஃபயர் ஆகும். இதை நினச்சி சௌந்தர்யாவுக்கு என்ன அக்கறை? சரி, அப்படி உங்களுக்கு வந்து ஜாக்லின் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஜாக்லின் கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கணும், ஜாக்லின் எனக்கு இந்த மாதிரி விஷாலுக்கு சப்போர்ட் அது எப்படி? இவங்க கேம் எல்லாம் முடிச்சுட்டு கேப்டன் விஷால் வந்து கேப்டன் ஆகிட்டா பாரு, அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்களாம். இது எப்படிங்க இது நியாயம்? ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுதுன்னா நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், சரி என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காளா, நானாக இருந்தால் அதான் பண்ணியிருப்பேன், என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காளா, அவங்க கிட்ட போயிட்டு ஜாக்லின் இந்த மாதிரி எனக்கு விஷால் கேப்டன் ஆகணும்னு தோணுது, ஸோ நான் விஷாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறேன், நீ தப்பாக நினச்சிக்காதன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. இதுதான் நீங்க சொல்றீங்க ஜாக்லின் அப்படி நினைச்சுப்பாங்க அப்படின்னா நீங்க சொல்லியிருக்கலாமே. அதையும் சொல்லலை. ஜாக்லின் அப்படி நினைக்கவும் இல்லை. ஏன்னா ஜெஃப்ரி போயிட்டாங்க, அதை பற்றியே ஜாக்லின் வந்து கவலைப்படலை. இப்போ கேம்னும் போது அது அவங்களோட சாய்ஸ் அப்படின்றதான் ஜாக்லினும் சொன்னாங்க. ஜாக்லினுக்கு எது வருத்தமாக இருக்குது அப்படின்னா, என் கூடவே தான் சுற்றுறீங்க எல்லாருமே, என் கூடவே தான் எல்லாருமே ஜாலியாக இருக்கிறீங்க, எல்லாருமே தான் நம்ம பேசுகிறோம், ஃபன் பண்ணுறோம், ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் என்ன காரணமாக சொல்கிறீங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவங்க கேட்டாங்களே தவிர்த்து நாமினேட் பண்ணதில் அவங்களுக்கு பெருசாக வந்து அவங்களுக்கு அது ஒரு மேட்டராகவே இல்லை. ஏன்னா 10 வாரம் தொடர்ச்சியாக ஏன்னா 10 வாரம் தொடர்ச்சியாக நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க ஜாக்லின். இது எக்ஸ்ட்ரா ஒரு வாரம், 11வது வாரம், அவ்வளவுதான். ஸோ இது அவங்களுக்கு பழகி போன ஒரு மேட்ரு, அதை பற்றி அவங்க கன்சிடரே பண்ணலை. சௌந்தர்யா வந்து நம்மளை குத்திட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருத்தப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சொன்ன ரீசன்
எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நான் கோச்சிப்பேன்னு நீயே எப்படி ஃபிக்ஸ் பண்ணிப்ப அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. இது தப்பு இல்லையே. ஸோ சௌந்தர்யா முழுக்க முழுக்க இந்த இடத்துல அவங்க பண்ணது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம். வெளியில ஒரு பின்பத்தை உருவாக்கணும். இப்ப அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே பேசுறாங்க பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே இதை தான் பேசுறாங்க. விஜய் விஷால் அங்க ஒரு கேங் இருக்குல்ல, அருண், விஷால், ரஞ்சித், ராணவ், இந்த கேங் எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னா, பத்தியா சௌந்தர்யா வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ண உடனே ஜாக்லின் வந்து சௌந்தர்யா கிட்ட பேசுறதே விட்டுட்டா பத்தியா, போய் தனியா வந்து முத்து கூட உட்காந்துருக்கா பத்தியா, மஞ்சரி கூட பேசிக்கிட்டு இருக்கா பத்தியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. குரூப்பா இருந்தாலும் குரூப்பா இருக்கிறாங்கன்னு சொல்றானுங்க, தனியா போய் உட்காந்தாலும் தனியா போய், இதனால தான் போய் தனியா போய் உட்காண்டான்னு சொல்றாங்க. ஜாக்லின் கிளியரா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க சௌந்தர்யா கிட்ட. என்ன சொன்னாங்கன்னா, நீ எனக்காக யோசிக்காத, நான் ஃபீல் பண்ணுவேன், நீ யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ அப்படி நினைக்கிறது என்னோட கேமையும் ஸ்பாயில் பண்ணுது. ஸோ நீயா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மண்டைக்குள்ள இப்படி தான் இருக்கும் நீ நினச்சிக்கிட்டு அதை வந்து நீ காரணமாக சொல்றது எனக்கு பிடிக்கல. உனக்கு எதா இருந்தாலும் என் மூஞ்சி முன்னாடி சொல்லு, பேச வேணாமா, பேச வேணாம். ஜாக்லின் அதை தான் சொல்றாங்க, என் கிட்டே சொன்னா நானே விலகிடுவேனே. ஸோ இது அப்பட்டமான ஒரு உருட்டல். இது சௌந்தர்யா எனக்கு சொன்னது அப்பட்டமான உருட்டல். எங்கேயுமே அந்த மாதிரி ஜாக்லின் வந்து சொல்லலை, எனக்காக வந்து பேசுங்க, எனக்காக வந்து விளையாடுங்கன்னு சொல்லலை. அதுலயும் இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல பேசக்கூடாது அப்படின்னு பிக் பாஸே சொன்ன பிறகு இவங்க ஒரு பாயிண்ட், எனக்கு கிளியரா உங்களுக்கு புரியுதா, விஷாலுக்கு போய் சப்போர்ட் பண்ணா ஜாக்லின் கோச்சிப்பான்னு நான் நினைச்சேன் அப்படின்றது என்னுடைய பிரச்சனை, அதாவது சௌந்தர்யாவுடைய பிரச்சனை. இதுக்கு ஜாக்லின் எப்படி பொறுப்பாக முடியும்? இது ப்ராப்பரா அவங்க பண்ணியிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? ப்ராப்பரா பண்ணணும்னா அவங்க எப்படி பண்ணியிருக்கணும்? விஷாலுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜாக்லின் அதை ஏதாச்சும் கேட்டிருந்தா, அதுக்கப்புறமா தானே நாமினேஷன் டாஸ்க் நடந்துச்சு. கேப்டன் வந்து யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தானே நாமினேட் பண்றாங்க. அப்போ நீங்க ஜாக்லினை தைரியமா நாமினேட் பண்ணி, நான் வந்து இந்த மாதிரி கேம் விளையாண்டேன், ஜாக்லின் இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த கேமுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பார்க்க விரும்பல, அதனால நான் ஜாக்லினை நாமினேட் பண்றேன் சொல்லியிருந்தா எங்கேயோ உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. நானே பயங்கரமா சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபயர் விட்டுருப்பேன், ஜாக்லின் ஃபேன்ஸே ஃபயர் விட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஜாக்லின் தப்பு அப்படி கேட்கக்கூடாது, அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்னு சொல்லி நாங்கள் பேசியிருப்போம். ஆனால் அதுக்கு ஏறுமாறா நான் நினைச்சேன், ஜாக்லின் கேட்கும்போது பதிலே இல்லை சௌந்தர்யாவுக்கு, நான் என்னைக்கிடி அந்த மாதிரி கேட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, மச்சான் நீ அப்படி கேட்டதில்ல மச்சான், ஆனால் எனக்கு அப்படி தோன்றது தப்பு இல்லையே, எனக்கு தோன்றதை நான் சொல்லக்கூடாதா? என்ன எனக்கு உங்களுக்கு தோணுனா நீங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லலாமா? ஒரு தப்பான அலிகேஷன் என் மேலே வைக்கலாமா? எனக்கு அப்படி தோணுச்சு, இவனை பார்க்கும்போது எனக்கு ரேபிஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் எனக்கு தோன்றதை சொல்லிட்டு போயிட முடியுமா? முடியாதுல்ல, அது தப்பான ஒரு அலிகேஷன். அப்படிதான் இது எதுக்கு நீங்க ரேபிஸ்ட் வரைக்கும் நீங்க கொண்டு போறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் சொல்றேன்னா, சிமிலரா எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு ஒருத்தவங்க மேல ஒரு கருத்து இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம அன்லஸ் அன்டில் அதில் அஃபெக்ட் ஆகாத வரைக்கும், இது வரைக்கும் சௌந்தர்யா வந்து அஃபெக்ட் ஆகலைங்க. ஜாக்லின் தான் அவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் ஏகப்பட்ட ரோஸ்ட் டோஸ்ட் எல்லாமே விஜய் சேதுபதியால கிடைச்சிருக்கு. சரிங்களா? எல்லாருமே வந்து எப்படி அட்ரஸ் பண்றாங்க, கோவா கேங்னா ஜாக்லின் தான் அப்படின்னு சொல்லி தான் அட்ரஸே பண்றாங்க. ஸோ அதுல பாதிக்கப்பட்டது முழுக்க ஜாக்லின் தான். அப்ப அவங்க தான் அதுல வந்து என்ன நினைக்கணும், நம்ம வந்து இவங்களோட இருக்கிறதுனால நம்ம கேம் ஸ்பாயில் ஆகுது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு நாள் கூட ஜாக்லின் அதை நினைச்சு ரெக்ரெட் பண்ணி பேசினதே கிடையாது யாருக்கிட்டுமே. பின்னாடி போய் இவங்களால என் கேம் ஸ்பாயில் ஆகுது, இவங்க என்ன இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி எமோஷனலா எங்களை வந்து இது பண்றாங்கன்னு பேசினதே கிடையாது. ஆனா ராயன் பேசிட்டாரு, சௌந்தர்யா பேசுறாங்க, ஜெஃப்ரி பேசிட்டாப்புல. பேக் அடிக்காத ஒரே நபர் வந்து ஜாக்லின் தான். அவங்க கிளியரா விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டயே சொன்னாங்க, நான் ஏதோ ஒன்று பண்ணேன், அது வந்து வெளியில பாசிட்டிவா போனாலும் நெகட்டிவா போனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் தான் அது அப்படின்றத ஓப்பனா அவங்க வந்து எடுத்து சொன்னாங்க. இந்த தைரியம் சௌந்தர்யா கிட்ட கிடையாது. சௌந்தர்யான மிகப்பெரிய பிளேயர் நினைச்சிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு இந்த பிஆர் சப்போர்ட்டும் இந்த ஃபேக்கான ஃபேன்ஸ் கிளாப்ஸ் இல்லை அப்படின்னா சௌந்தர்யா ஒரு ஆளே இல்லைங்க. என்ன பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள? அவங்க கிரிஞ்சா டான்ஸ் ஆடுறது, ஒரு விதமான பேசக்கூட தைரியம். 1 to 1 உங்களால் நிற்க முடியுமா? ஜாக்லின் கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? பேச வராது. இந்த கேம்ல பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரேங்கிங் டாஸ்க்கு, இந்த பேசுற விதமான டாஸ்க்லாம் வரும்போது சௌந்தர்யா ஒரு டிபேட்டுக்கே அவங்க வந்து ரெடி கிடையாது. என்னைக்குமே ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னாலுமே அதுல சௌந்தர்யாவுக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பேச தெரியாது, பேச வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. சௌந்தர்யா அப்படி கிடையாது. டாஸ்க்ல இருந்து எதுலையுமே சௌந்தர்யா வந்து உருப்படியா எதுவுமே பண்ணது கிடையாது. இது ஒன்று இருக்க, ஜாக்லின் கூட இருக்கிறதுனால தான் சில டாஸ்க் அவங்களால ஜெயிக்கவே முடிஞ்சுது.
ஸோ நீங்கள் வாட் எவர் த ரீசன் நீங்கள் வந்து கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் வேலிடாக இருக்கணும், கொஞ்சமாச்சும் அதில் எத்திக்ஸ் நியாயம்னு ஒன்று இருக்கணும், அறம்னு ஒன்று இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரீசனை கொடுத்து நீங்கள் ஜாக்லினை நாமினேட் பண்ணியிருந்தா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நாமினேட் பண்ணதே பிரச்சனை கிடையாது, சௌந்தர்யா நாமினேட் பண்ணதே பிரச்சனை கிடையாது. ஆனால் நாமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுறீங்க தெரியுமா, ஜாக்லின் கிட்ட போய் இவங்க வந்து பேசுகிறாங்க, ஜாக்லின் அதை மறுக்கிறாங்க. இல்லை எனக்கு அதில் இஷ்டம் இல்லை, நீ இனிமேல் வந்து எனக்காக நீ யோசிக்க வேண்டாம், எனக்காக நீ எங்கேயுமே வர தேவையில்ல, பேச தேவையில்ல. ஜாக்லின் கூப்பிடல, இவங்களா தான் போறாங்க. ஸோ அவங்க ஜாக்லின் கிளியரா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சௌந்தர்யா ஒன்று பண்ணாங்க பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே அல்டிமேட். அதாவது எல்லாரும் முன்னாடியும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ கேமராக்கு உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ராயன் கிட்ட அவ்வளோ நேரம் உட்காந்து ஜாக்லினை பத்தி புலம்புறாங்க. எதுக்கு? ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அவள் கோச்சிக்கிறா, ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு கேம் விளையாடுறா. எனக்கு அவள் பண்ணுறது ஒன்று புரியுதா, நம்மளை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ஒரு ட்ராப் செட் பண்ணி இந்த ட்ராப்பில் வந்து நம்மளாம் விழுந்துட்டோம். உங்களை யார் விழ சொன்னது? இப்போ கூட நீ வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே சௌந்தர்யா, உங்களுக்கு தான் தெரியுதுல்ல ஜாக்லின் வந்து இந்த மாதிரி ட்ராப் வைக்கிறாங்க, ட்ராப் வச்சு அந்த ஒரு பாச வலையில நம்மளை சிக்க வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய சௌந்தர்யா இப்போ இந்த செகண்ட் இது உங்களுக்கு தெரியும் போது ஜாக்லின் இப்போ ஜெஃப்ரி போனால அந்த மாதிரி போகிறதுக்கு உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லை? ஏன் தைரியம் இல்லை? ஏன்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. இவங்களா அது கிரியேட் பண்ணுறாங்க. ஜாக்லின் வந்து நம்மளை ட்ராப்பில் சிக்க வைக்கிறா, நம்ம கேமை ஸ்பாயில் பண்ணுறான்னு சொல்லி இவங்களா கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி நிஜமாவே ஒரு விஷயம் இருந்திருந்தா இந்நேரம் வந்து சௌந்தர்யா என்ன பண்ணியிருக்கணும், நேராக ஜாக்லின் கிட்ட போய் ஜாக்லின் இனிமேல் நம்ம வந்து பேசிக்க வேண்டாம், நம்ம வந்து எதா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும் அப்படின்னா நம்ம பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளியில் போய் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நம்ம பேசவே வேண்டாம், நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன், ஏன்னா என் கேம் ஸ்பாயில் ஆகுது, எனக்கு என் கேம் தான் முக்கியம்னு ஒரு வார்த்தை சௌந்தர்யாவால் ஏன் சொல்ல முடியலை? ஸோ இதுதான் சௌந்தர்யாவுடைய போலி முகம், ஃபேக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு. அதுக்கப்புறமா ஒரு விஷயம் வந்து நைட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கிளிப்பிங்கை நான் காட்டுறேன். எவ்வளவு தெனாவட்டு, எவ்வளவு திமிரு, எவ்வளவு அகங்காரம். வீக்கெண்டில் ஒரு கிளாப்ஸ் நமக்கு கிடைக்கிது, நமக்கும் சப்போர்ட். அதில் வேறு என்ன தெரியுமா சொன்னாங்க, எனக்கெல்லாம் எவன் ஓட் பண்ணுறானே தெரியல, நான் ஒன்றுமே பண்ணலை இந்த வீட்டுக்குள்ளே, நான் பாட்டு சும்மா ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஓட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸும் கேவலமாக தான் பேசுகிறாங்க. அதோடு சேர்த்து இவங்க சௌந்தர்யா வந்து நம்ம கிட்டலாம் சாப்பிட்ற விஷயம் அது இதுன்னு தான் பேசுகிறாங்க, மற்றவங்க கிட்ட தான் வந்து இந்த கேம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இவங்க தான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டையே வந்து இவங்கெல்லாம் தான் இந்த பிக் பாஸ் வீட்டையே அப்படியே தூக்கி தாங்குற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி மட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. யார் யாரை பற்றி தெரியுமா? மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின். வேலைங்க, இந்த சாப்பிட்ற விஷயம் இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட பேசுறது. அவங்களாம் வந்து எப்படி பெரிய பயங்கரமான பிளேயர்ஸ், எப்படின்னா இவங்களாம் கேம் சேஞ்சர்ஸ், இவங்களாம் அப்படியே இந்த கேமே மாற்றிடுறாங்க அந்த லெவலுக்கு. நம்மளாம் வந்து இங்கே வந்து முட்டா பேசுங்க, இங்கே வந்து சோறு சாப்பிட்டு வாங்க அப்படியே போகலாம் அப்படின்னு நம்மளாம் வந்திருக்கோம். இவங்களாம் வந்து அப்படியே இப்படி இப்படி பிக் பாஸ் தூக்கி நிறுத்திடுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் இவங்க டாபிக்ஸ். இவங்கன்றிய யார் அந்த இவங்க சொல்ற பொதுவா அந்த இருக்காங்க இந்த இவங்கெல்லாம் நிறைய கேட்டகரிஸ். I don't want to tell them names or something. சார் கேக்குறாரு, அம்மா இவங்க இப்படி நீ அது யாருமா அப்படின்னு. சார் அது அவர் கேட்கும் சார், அது எப்ப சொன்ன முழிப்பாயல்னு. இவங்க முத்து, மஞ்சரி, ஜாக்லின் இவங்க கூட அப்ப பேசுவாங்க. வேற யாரு? ரஞ்சித் ப்ரோ தனி ஸ்குவாடு. ஸோ அந்த மாதிரி இருக்கு தனித்தனியா. அங்க ராயன் இருக்காரு, பவித்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அந்த கிளிப்பிங்கை காட்டுறேன். எப்படிப்பட்ட ஒரு வன்மம் உங்களுக்கு? எதுக்கு இந்த வன்மம்? எனக்கு என்ன புரியலன்னா, ஏதாச்சும் ஒரு பகை இருந்தா இந்த வன்மம் உங்களுக்கு இருக்கலாம். உங்களை வச்சு செய்யக்கூடிய ராணுவ மேலேயே உங்களுக்கு எந்த விதமான வன்மமும் இந்த மாதிரி கிடையாது. நான் இது வரைக்கும் நீங்கள் ராணுவம் இந்த மாதிரி உட்காந்து கழுவி நான் பார்த்ததே கிடையாது. ராணுவம் உட்காந்து நீங்கள் இந்த மாதிரி கழுவுனது கிடையாது. தீபக் உட்காந்து இந்த மாதிரி கழுவுனது கிடையாது. தீபக்குக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு சண்டை வந்துச்சு பார்த்தீங்களா, என்னை வந்து எப்படி டச் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு. அன்னைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை பேசல. அருணை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. அருணுக்கு ஈவன் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. இன்னைக்கு ஜாக்லின் வந்து அருணை நாமினேட் பண்ணிட்டாங்களாம். அதாவது அருண் வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணுறாராம். இந்த மாதிரி நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நீங்கள் ஒரு விதமான ஒரு கேம் விளையாடுறீங்க, அது அடுத்தவங்களுடைய கேமை ஸ்பாயில் பண்ணுது, எக்ஸாம்பிள் ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிட்டாராமா. அதை திருப்பி போய் ஜாக்லின் சொல்கிறாங்களாமா, அது தப்பாமா.
இப்போ அருண் உன்னை சொல்லிட்டாருன்றதுக்காக நீ திருப்பி போய் அருணுக்கு நீ வந்து நாமினேட் பண்றல, அது உனக்கு வந்து தப்பா தெரியலையா? அப்ப நான் பண்றது உங்களுக்கு தப்பா தெரியுதா? இது என்னது இது? ஸோ இவங்களுக்கு பிரச்சனை ஒன்லி ஜாக்லின். ஏன்? ஜாக்லின் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிறதுனாலயா? ஜாக்லினை காலி பண்ணிட்டா அந்த இடத்துல நம்ம போயிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வெளியில ஒரு கூட்டம் வந்து சொம்படிச்சுக்கிட்டு இருக்கு, காரணமே இல்லாம. அதான் நான் சொல்றேனே, கொஞ்சம் அழகும் கொஞ்சம் கிரிஞ்சும் இருந்தா போதும், நீங்க ஜெயிக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போற எந்த ஒரு பெண் போட்டியாளராக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அழகா இருந்துட்டாலோ இல்ல கொஞ்சம் நீங்க வந்து கிரிஞ்சு பண்ணாலோ ரெண்டுமே இருக்கணும். இப்ப அழகா இருக்க பொண்ணுக்கு அறிவு இருக்காதுன்னு ஒரு தியரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். அழகா இருக்கணும், அறிவு இருக்கக்கூடாது. அறிவு இருந்தா நீங்க கிரிஞ்சு பண்ண மாட்டீங்க, அறிவு இல்லாம இருந்தா தான் நீங்க கிரிஞ்சு பண்ணுவீங்க. ஸோ அழகா இருக்கணும், கிரிஞ்சு பண்ணணும், இப்படி இந்த ரெண்டு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இருந்தா போதும். நீங்க பிக் பாஸ்குள்ள கேம் விளையாட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், சும்மா நீங்க ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுங்களேன், நீங்க தான் கப்பு அடிப்பீங்க, நீங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு ஒரு வெளியில ஒரு கூட்டமே சுத்தம் உங்க பின்னாடி. சௌந்தர்யா 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 வீக்கெண்ட்ல சும்மா மூஞ்ச காட்டினாலே அவனா கை தட்டுவானா? என்னமா அஜித் விஜய் மாதிரி மூஞ்ச இந்த ஓப்பனிங் டீசர் வரும்ல படத்துல, அப்ப ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வரும் பாருங்க, ஃபேஸை தான் காட்டுவாங்க. தியேட்டர் முழுக்க அப்படி ஒரு கூச்சல் இருக்கும், ஆரவாரம் பண்ணுவாங்க, டிக்கெட்டை பிச்சு எறிவாங்க, தலைவா தளபதி அப்படி இப்படின்னு சொல்லி தலை அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. அந்த மாதிரி தான் வீக்கெண்ட் எபிசோட்ல சௌந்தர்யா முகத்தை காட்டினாலே கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப இப்படி ஒரு கூட்டம் இருக்கும்போது இந்த திமிருத்தனம்லாம் சௌந்தர்யாவுக்கு இருக்க தானே செய்யும். ஒருத்தன் வந்து விஜய் விஷால் எப்படி லவ்வை வச்சு ஒரு பொண்ணை ஏமாத்தி ஒரு கேமை விளையாடுறானோ, சேம் நீங்களும் நட்பு அப்படிங்கிற பேர்ல ஒரு பொண்ணை நல்லா ஏமாத்தி விளையாடிட்டு இருக்கீங்க. ஜாக்லினுக்கு இந்த இடத்துல ஒரு தெளிவு வரணும். இனிமே சௌந்தர்யா கூட இல்லாம ஒரு நாள் சௌந்தர்யாவை ஜாக்லின் வச்சு கிளின்னு பாயிண்ட் பேசி, இப்ப முத்துக்குமரனை பேசுற மாதிரி, அருணை பேசுற மாதிரி, விஷாலை பேசுற மாதிரி ஒரு நாள் பாயிண்ட்டை வச்சு சௌந்தர்யாவை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சௌந்தர்யா சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதை ஜாக்லின் பண்ண மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு தெரியும் ஜாக்லின் யார் அப்படின்னு சொல்லி. ஜாக்லினுக்கு எதுக்கு நான் இவ்வளோ சொம்பு தூக்குறேன், இவ்வளோ எதுக்கு எமோஷனலாக பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே ஒருத்தவங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவே கூடாதுங்க, அது ரொம்ப பாவம். நீ டைரக்டா மோது, தப்பே கிடையாது. நீ ஜாக்லின் கிட்ட போய் டைரக்டா மோது, நம்பிக்கை துரோகம் பண்ணாத, முதுகுல குத்தாத. உண்மையாவே நீ சொல்லக்கூடிய ரீசன் இருந்தா நீங்க சொல்லலாம், இல்லாத நீயா ஒன்று நினைச்சுக்கிட்டு அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லி அதனால நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்றதே முதல் தப்பு. சரி, அதோட விட்டு ஒளிஞ்சிருந்தா பரவாயில்ல, சும்மா கேமரால ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ஜாக்லின் இப்ப யாரை ஃப்ரெண்டா வச்சு விளையாடுறாங்க? அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரே பாயிண்டை ரிப்பீட்டடாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறது இவங்க வாண்டடா பண்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. கேமரால ரிஜிஸ்டர் பண்ணோம் ஜாக்லின்னா இப்படித்தான் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணோம். இன்னொன்று, அவ்வளவு திமிரு, இந்த ஷோவே இவங்க தான் தூக்கி நிப்பாட்டுறாங்க போல. அப்போ நீங்கள் நிப்பாட்டுறதா நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களால் வந்து கிரிஞ்சு கண்டென்ட்டை தவிர்த்து வேறு எந்த கண்டென்ட்டும் வந்தது கிடையாது. அதாவது ராணுவோடைய ஃபீமேல் வெர்ஷன் தான் சௌந்தர்யா. இப்போ ராணுவ எப்படி ஒரு அரக்கிருக்குன்னா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு அரக்கிருக்கி சௌந்தர்யா. அவன் பையன், இது பொண்ணு. இவங்களுக்குள்ள இருக்க ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, இவனுக்கு எது சொன்னாலும், அதாவது இது அரமெண்டல், இது முழு மென்டல், அவ்வளவுதான். இவனுக்கு எது சொன்னாலும் புரியாது, இவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசமா நான் பார்க்குறேன். ஆனா ஒண்ணுங்க, ஜாக்லினுக்கு கப்பு இல்லை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கப்பு சௌந்தர்யா கையில மட்டும் போயிடக்கூடாது, முத்துக்குமரன் கையில தான் போகணும். ஏன்னா முத்து எவ்வளவோ பெட்டர், சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணும்போது 1000 டைம்ஸ் பெட்டர் முத்துக்குமரன். தெளிவு இருக்கு. இந்த மாதிரி முதுகுல குத்தி முத்து கேம் விளையாட மாட்டாப்ல, புறணிலாம் பேசுவார், அது வேற. பட் கூடவே இருந்து குளிப்பறிச்சு ஒரு கேமை வந்து முத்துக்குமரன் விளையாண்டதே கிடையாது. அதை சௌந்தர்யாவை விட யாராலும் சிறப்பாக இந்த வீட்டுக்குள்ள பண்ண முடியாது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்த விஷயம் எனக்கு ஃபேரா படலை. ஒருத்தவங்களுக்கு என்னைக்குமே நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது செய்யவே கூடாது. வெளியில போன ஆனந்தி வரைக்கும் சௌந்தர்யாவை கிளிகிரின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் நம்ம பார்ப்போம். ஆனந்தியோடைய இன்டர்வியூஸ்ல வன்மம் ஓவர்லோடடா இருக்கு, அதோட சேர்த்து சில உண்மையான விஷயங்களையும் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களோட சப்போர்ட் யாருக்கு, சௌந்தர்யாவுக்கா இல்லை ஜாக்லினுக்கா, அதையும் சொல்லுங்கள். நிச்சயமாக சௌந்தர்யாவுக்கு தான் அதிகமாக வரும் எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். 10 பேராக இருந்தாலும் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது 100 பேராக இருந்தாலும் அது நல்லா சில்றீங்க.
ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறது வெறும் 10 பேராக இருந்தால் கூட அது எல்லாமே 100 ரூபாய் நோட்டு. அதனால் அவங்க வந்து நம்மளோட சேர்க்கவே கூடாது அவங்கள. அது வந்து ஒரு தருதலை கூட்டம். நீங்கள் யாரெல்லாம் வந்து ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, யாரெல்லாம் சவுண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.